தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ என்னில் நிலைத்திருந்தால் நான் உன்னை நற்கனிகளால் நிரப்பி அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றி உயர்த்துவேன். மத்தேயு 7:17. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு மரத்தின் உண்மையான மதிப்பு அதன் தோற்றத்தில் இல்லை, அது தரும் சுவையான கனிகளில் தான் அடங்கி இருக்கிறது. உலகத்தில் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் வெளி தோற்றத்தை மட்டுமே பார்ப்பார்கள். ஆனால் உங்களை உண்டாக்கின கர்த்தர் மட்டுமே உங்கள் உள்ளத்தின் ஆழமான நோக்கங்களையும் ஆராய்ந்து உங்களின் உண்மையான குணத்தை அறிவார். இயேசு கிறிஸ்து தமது திராட்சை செடி ஓமையில் கூறியது போல, கர்த்தரோடு எப்போதும் நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் மிகுந்த நற்கனிகளை தொடர்ந்து கொடுக்க முடியும். மேலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கும்போது உங்கள் சுபாவங்கள் அனைத்தும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான நற்பண்புகளாக மாறிவிடும். ஆக கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளில் ஆழமாக வேரூன்றி வளரும்போது உங்கள் வாழ்க்கை மெய்யான நல்ல கனி கொடுக்கும் மரமாக மாறி நீங்கள் உங்களுக்கும் உங்களின் நற்செயல்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நற்கனிகளின் ஆவியானவரே, இன்று முதல் உம்மில் நிலைத்திருக்க ஒப்பு கொடுக்கும் என்னை நீர் நற்கனிகளால் நிரப்பி அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றி உயர்த்தி அருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.